அனைத்து இந்தியர்களும் ஒன்றிணைத்து நடத்தப்படும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது சென்னையிலே இப்பொழுது துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமும் இதன் எதிரொலியும் வெற்றி பெற வேண்டும் என முதற்கண் எல்லாம் வல்ல ஈஸ்வரனின் பாதமணியை தொட்டு வணங்கிக் கொண்டும் பாரத தாயின் பாதமணியை தொட்டு வணங்கிக் கொண்டும் உரையை துவங்கிறோம். தமிழகத்திலே பொதுவாக திராவிடம், நாத்திகம் இதையெல்லாம் பட்டியலிட்டு பேசிக் கொண்டிருக்கும் இந்த ஈழ அரசியல்வாதிகள் தமிழகத்தின் 80% மேல் வாழும் இந்துக்களின் புனித நூலான உலகம் முழுவதும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தை இழிவுபடுத்தும் நோக்கமாக ஸ்ரீமத் பகவத்கீதையை இழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்து இளைஞர்கள் நாங்கள் ஒன்றிணைய மாற்றோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் நாங்கள் ஒன்றிணைய மாற்றோம் என்று நினைத்துக் கொண்டு இது போன்ற பல ஒரு அவதூறான இந்து விரோத, தேச விரோத, இந்திய நாட்டின் இறையாண்மை சீர்குலைக்கும் விதமாக நடத்தப்பட்டு வரும் இந்த ஒரு அவதூறான விஷயங்களை இந்துக்களாகிய நாம், பாரத தாயின் தவப்புதர்களாகிய நாம், தர்மத்தாயின் காவலர்களாகிய நாம் உண்மையிலே இதை நாம் கண்டிக்க முற்பட வேண்டும். EVKS இளங்கோவன் அவர்கள் தமிழகத்தின் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் EVKS இளங்கோவன் அவர்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையை காமசூத்திரத்துடன் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். அவர் உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால், அவர் தமிழகத்தில் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தால், ஒரு தலைமை பொறுப்பை வகிக்கும் அளவிற்கு அந்த ஆளுக்கு திராணி இருந்தால் ஒரு தலைமை பொறுப்பை வகிப்பவன் எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் காமசூத்திரத்துடன் ஒப்பிட மாட்டான். இவருடைய புத்தி எந்த அளவுக்கு கீழ்த்தரமான புத்தி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு காமசூத்திரத்துடன் இந்துக்களின் புனிதமான ஸ்ரீமத் பகவத்கீதை ஒப்பிட்டு பேசுகிறான் என்றால் அவன் எப்பேற்பட்ட ஒரு ஈனப்பிரிவியாக இருப்பான் என்பதை நாம் முதற்கண் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் உண்மையிலே ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தால் காமசூத்திரத்துடன் பகவத்கீதை ஒப்பிட்டு பேசுவாரா என்பதை நாம் முதற்கண் சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு தலைமை பொறுப்பை வகிக்கிறார் என்பதை சொல்வதற்கு அவரே வெட்கப்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சியினர் வெட்கப்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் தமிழகத்தில் காணாமல் போய்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அவரது பிறந்த நாள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அவரோட பிறந்தாலும் சொல்லிக்கிட்டு பாலும் பெரியாரின் வழி தோன்றலை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் ஒன்று சொல்றோம். 70 வயசுல எப்படி அந்த ஆளு ஈவ ராமசாமி நாயக்கர் அவர்கள் 70 வயதிலே தன்னுடைய பேத்திக்கு இணையான தனது பேத்தி வயதுடைய மணியம்மையை திருமணம் செய்து கொண்டாரோ, ஒரு இச்சைக்காக திருமணம் செய்து கொண்டாரோ, அப்பேற்பட்ட ஈனப்பிரிவின் வழி வந்த தோன்றலிவன் இளங்கோவன் அவர்கள். அவருடைய தாத்தன் புத்தி தான் இவருக்கும் இருக்கும். இந்தியாவில் இதுதான் தமிழரின் கலாச்சாரமா? இதுதான் தமிழர் வழி தோன்றலா? இதுதான் தமிழின சீர்கேடுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்களா? சமுதாயத்தை சீர்படுத்துகிறோம். சமுதாயத்தை சீர்படுத்துவது திராவிட கட்சிகள் கையில் தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி கையில் தான் இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ் இயக்கங்கள் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. இதுதான் அவர்களுடைய நோக்கமாக என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவர் என்னன்னா காமசூத்திரன் ஒப்பிடுறாரு. ஒருவர் என்ன பகவத்கீதையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பகவத்கீதையின் மறுபக்கம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை பார்த்து ஒன்றே கேட்க விரும்புகிறேன். ஒன்றை அவர்கள் மத்தியில் முன்வைக்க நான் ஆசைப்படுகிறேன். 2ஆம் உலகப் போரில் அணுகுண்டை தயாரித்து அணுகுண்டை வெற்றி பெற ஹிரோஷிமா நாகசாகியை வெற்றி பெற வைத்த ராபர்ட் ஹைபர் என்பவர் நன்றி சொல்கிறார். எதற்கு நன்றி சொல்கிறார் என்றால் ஸ்ரீமத் பகவத்கீதைக்கும் கிருஷ்ணாவுக்கும் தேங்க்ஸ் சொல்றாரு. ஏன் நன்றி சொல்றாருன்னா பகவத்கீதையில் உள்ள சூத்திரங்களை, அதாவது பார்மாலாக்களை பயன்படுத்தி தான் நான் அணுகுண்டை தயாரித்தேன், அணுகுண்டை பயன்படுத்தி நான் வெற்றியடை செய்தேன் என்று அமெரிக்க அறிஞர் ஒருவர், அமெரிக்க விஞ்ஞானி சூழலிக்கிறார். அப்பேற்பட்ட உலகமே உற்று நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஞ்ஞானத்தை மிஞ்சும் மெய்ஞானத்தை சாத்தியப்படுத்திய ஒரு நூலை இழிவுபடுத்தி பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் உண்மையான தமிழனாக இருக்க மாட்டார்கள், உண்மையான திராவிட குலத்தை சேர்ந்தவராக இருக்க மாட்டார்கள், உண்மையிலே அவர்கள் இந்தியனாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் முதற்கண் மனிதன் என்று சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும். உலக நாட உற்று நோக்கி ஒரு புத்தகத்தை ஆராய்ச்சி செய்து அந்த புத்தகத்தில் உள்ள ஒரு கோட்பாடுகளை அறிந்து அது என்ன, அந்த புத்தகம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது, தேசத்திற்கு இந்த அகிலத்திற்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது அவர்கள் ஆராய்ந்து அதன்படி நடக்கிறார்களே அவர்கள் மனிதர். மேல்நாட்டு கலாச்சாரத்தை புகுத்தக்கூடாது என்று
போட்டி போட்டுக்கொண்டு மேல்நாட்டு கலாச்சாரம் புகுத்தக்கூடாது. தமிழர்கள் தமிழடி தோன்றர்கள் திராவிடத்தின் பண்பாளர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பிறர்கள், நீங்கள் தமிழர்கள், இந்துக்களாக நாங்கள் தான் தமிழர்கள். நாங்கள் தான் மயிலளவு தமிழர்களுக்காக இந்த மத்தியில் இன்றளவு காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்திலே நீங்கள் இது போல ஒரு சில வார்த்தைகளை முன்வைத்து இந்துக்களை கேனே நினைக்காங்க. நாங்கள் முட்டாள்கள் கிடையாது. இந்துக்களது ஒற்றுமை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பகவத்கீதை நிறைய நாம் உற்று நோக்க வேண்டும். அகண்ட இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பகவத்கீதையானது இந்துக்களின் புரிதல் மட்டுமல்ல, இந்தியாவின் புரிதல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அகிலத்தின் புரிதல் நாம் சொல்லியிருக்க வேண்டும். அகண்ட ஹிந்து சாம்ராஜ்யத்தில் உருவான ஸ்ரீமத் பகவத்கீதையானது அகிலத்தின் புரிதலுடைய தவிர ஒட்டுமொத்த அகிலத்தின் புரிதல் தான் என்பதை நாம் சொல்லியிருக்க வேண்டிய தருணம் இது. இவர்கள் இந்தியாவிற்கே புனிதர்களாக நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் எப்படி இதை சொல்ல வந்தார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ் தேசியம் திராவிடம் என்று பேசிக்கொண்டு இந்தியாவை பிளவுபடுத்தி இந்தியாவிலே வேற்றுமை ஏற்படுத்தி இந்தியர்கள் வேறு, தமிழர்கள் வேறு, ஆரியர்கள் வேறு, ஆரியர்களுடைய கோட்பாடு வேறு, தமிழுடைய கோட்பாடுகள் வேறு என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு முதற்கண் பகவத்கீதையை பற்றியோ இந்திய தேசத்தை பற்றியோ பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு அருகதை இல்லை. ஸ்ரீமத் பகவத்கீதையை பற்றியோ இந்திய தேசத்தின் இந்தியாவின் கலாச்சாரத்தை பற்றியோ இந்துக்களை பற்றியோ பேச அருகதையற்ற ஈட பிறவைகளாக சேர்ந்த நாய்களாக தான் அவர்களை நாம் பாவிக்க வேண்டும். அவர்கள் இதற்கு நான் தமிழ் என்று சொல்லிவிடக்கூடாது. இப்பொழுது கூட இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு செந்தமிழன் சீமானம். யார் செந்தமிழா? யார் செபஸ்டியன் சைபனானி செந்தமிழன் என்று சொல்லிக் கொள்ளலாம். தமிழர்களை முட்டாளாக்கி கொள்ளலாம். கிறிஸ்துமஸ் நாங்கள் தெரியாமல் கேட்க கிறிஸ்துமஸ் தமிழர் பண்டிகையா, நியூ இயர் தமிழர் பண்டிகையா, காதலிடம் ஸ்டே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, இது தமிழர்கள் பண்டிகையா? இதற்கும் இந்தியாவிற்கும் தமிழர்களுக்கும் தமிழர் கலாச்சாரத்திற்கும் மயிலாவது ஒரு சம்பந்தம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்குமே இல்லாதவர்களுக்கு இல்லாததை முன்வைத்து ஒரு ஓட்டு பெருக்க வேண்டும். ஓட்டை நீ சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு இந்துக்களின் தலையை முதலாடித்துக் கொண்டிருக்கிறீர்களே. நாங்கள் என்ன தமிழர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல, இந்துக்களோட முட்டாள்கள் அல்ல. அரசியல் எழுச்சி ஏற்படுத்திய தமிழர்கள், மாற்றத்தை உருவாக்கிய தமிழர்கள். உலகிலே 25% மேற்பட்டு 20% அதிகமாக உலகில் உள்ள விஞ்ஞானங்களிலும் சரி அறிவியல் நுட்பங்களிலும் சரி 25% மேற்பட்டு கண்டகத்தில் உள்ளவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட விஞ்ஞானிகள் இந்த உலகத்திற்கு தந்து கொண்டிருக்கின்ற தமிழ் தேசியமானது பாரதத்தின் தவப்பு நாங்கள் எங்களது ஸ்ரீமத் பகவத்கீதையை தான் தேசிய நூலாக கருதுவோம். வேறு எந்த நூலையும் கருத மாட்டோம். இன்னொரு வார்த்தையை முன்வைக்கிறாங்க. பகவத்கீதையை வைக்கிற நீங்க ஏன் திருக்குறள் வைக்க விடாங்க? திருக்குறள் தான் உலக பதுமொழி நூலாக ஆகிவிட்டது. திருக்குறள் முதல் குறளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு என்று அறிவ பெருந்தகை கூறியிருக்கிறார். அந்த ஆதிக்கு பல அர்த்தங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு அர்த்தத்துக்கு ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அதை வைத்து இவர்கள் பலவிதமாக தமிழர்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களாக நாம் அனைவரும் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இவர்கள் பேசுகிறார்கள்? தமிழன் சிந்திக்க தேர்ந்தவன், சிந்தித்து செயல்படுபவன். அவரும் பல விஷயங்களை தமிழர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். உலகமே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. மகாபாரதம் ஒரு கட்டுக்கதை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அவர்களை பார்த்து நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். யார் கூறியது மகாபாரதம் கட்டுக்கதை என்று? நீயே கட்டுக்கதை அடிச்சுட்டு போன அதுக்கு நாங்களா? அகண்ட ஹிந்து சாம்ராஜ்யத்திலே கிருஷ்ண பகவான் அருளிய ஸ்ரீமத் பகவத்கீதையை கட்டுக்கதை என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களை பார்த்து நான் ஒரே ஒரு வினாவை விரும்புகிறேன். பகவத்கீதையிலே வாழ்ந்த ஒவ்வொரு மகான்களின் காலங்களும் இப்பொழுது உள்ள ஆனசாஸ்திரங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது துவாரபாலகன், குஜராத்தில் துவாரபாலகை, புதிய துவாரபாலகன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த துவாரபாலகிலிருந்து 1 கிலோமீட்டர் கடலுக்கு நடுவிலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அரண்மனை கண்டெடுக்கப்பட்டுள்ளார்கள். இந்த அரண்மனையினால் கிருஷ்ணர் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு உண்மை வெளியே வந்திருக்கிறது.
குஜராத், பாகிஸ்தான் இந்த பகுதியெல்லாம் பாலைவனமாக தென்படுகிறது. இந்தியாவை துணை கண்டம் சொல்றோம். ஏன் இந்தியாவை துணை கண்டம் என்று கூறுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் இந்திய தேசத்தில் இருக்கிறது. மலைகளாக இருக்கட்டும், கடல் சம்பந்தப்பட்ட பகுதிகளாக இருக்கட்டும், பாலைவனங்களாக இருக்கட்டும், இது போல ஒரு கண்டத்தில் இருக்க வேண்டிய அனைத்தும் இந்தியாவில் இருக்கிறது. அதனால்தான் இந்தியாவை துணை கண்டம் என்று கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, அது ஏன் வந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மகாபாரதத்திலே குருஷேத்திர போரிலே நடைபெற்ற உண்மைகள் வெட்ட வெளிச்சத்தை கொண்டு கொண்டிருக்கின்றன. நாம் மறந்துட்டோம். நம்மளெல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்காங்களே, நாம் மறந்துட்டோம். விஞ்ஞானிகள், அயல் நாட்டவர்கள் இந்த அளவு இந்தியாவை ஆய்வுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே கூறப்படுகிறது, பாகிஸ்தான் சட்ட பகுதியில் ஏன் பாலைவனம் போல உள்ளது என்பதை பார்க்கும்பொழுது அங்கு அணுகுண்டு, மகாபாரத போல குருஷேத்திர போல அணுகுண்ட 5000 வருடங்களுக்கு முன்பு அணுகுண்டை பயன்படுத்தி குருஷேத்திர போரிலே இந்துக்கள், பாரதியர்கள் குருஷேத்திரத்தை பயன்படுத்தியிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அணுவை இப்பதான் வச்சிருக்காங்க. APJ அப்துல் கலாம் இதுக்கான சான்றுகளை கொடுத்திருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு அகத்திய மாமுனிவர் அணுவும் நீயே அண்டவும் நீயே என்று எம்பெருமான் ஈஸ்வரனை புகழ்ந்து பாடியிருக்கிறார். இதை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அணு எத்தனாயிரம் வருடங்களுக்கு முன்பே நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று. இப்பேற்பட்ட பல காரிய கர்த்தாக்களை நாங்கள் உலகிற்கு வெற்றவச்சமாக்கி கொண்டிருக்கும் எங்களையே நீங்கள் முட்டாள் என்று சொல்லிக்கொண்டு பகவத்கீதை தேசிய நூலாக ஆக்க மாட்டோம், ஆக்கக்கூடாது என்று நீங்கள் பேய்த்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களை நாங்கள் எந்த பாவத்தில் பார்ப்பது? இந்துக்களை நீங்கள் முட்டாள் என்று நினைத்துக்கூடாது. ஒருபோதும் நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் யார் தமிழன் என்றும் யார் திராவிடன் என்றும் நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க ஆரம்பித்துக் கொண்டிருந்தால் இங்குள்ள தமிழ் கட்சிகள், திராவிட இயக்கங்கள் ஒட்டியை தூக்கிட்டு வெளிநாடு தான் போன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைவரும் மறந்துவிடுவீர்கள். யார் உண்மையான தமிழன், யார் உண்மையான திராவிடன் என்று சிந்தித்து பார்த்தால் ஒரு திராவிட கட்சிகள், ஒரு தமிழ் இயக்கங்கள் தமிழகத்தில் பிழைப்பை நடத்த முடியாது என்பதை நான் இந்த தருணத்தில் சூழலில் கூறுகிறேன். அப்பேற்பட்ட பேர் சாம்ராஜ்யத்தை இருந்த இந்த பாரதத்தின் புனிதனால ஸ்ரீமத் பகவத்கீதையை நீங்கள் கண்டிப்பதே எதிர்ப்பதே ஒரு முட்டாள்தனம். நாங்கள் இந்த பாரதத்தில் அவதரித்த ஒரு புண்ணிய நூலை நாங்கள் எங்கள் தேசிய நூலாக பாவிக்காமல் அரபு நாட்டில் உள்ள நூலை இருப்போமா, வெளிநாட்டில் உள்ள நூலை இருப்போமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கள் பாரத தேசத்தின் நூலான நூல் உலக மக்களை வேதாந்த ரீதியாக கொண்டு சென்று கடவுளை அறியப்படுத்தும் ஒரு புண்ணிய நூலாக கருதப்படும் ஸ்ரீமத் பகவத்கீதைதான் எங்கள் தேசிய புண்ணிய நூல், அகிலத்தின் புனித நூல் என்பதை இந்த தருணத்திலே கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.